ஓவராலும் நீங்கள் அப்சர்வேஷன் கொடுக்கலாம். ஆனாலும் மேற்கு மண்டலத்திலேருந்து இருக்கிறதுனால அதை பற்றி நான் புரிஞ்சுக்க விரும்புகிறேன். அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது? ஏன்னா மேற்கு மண்டலம் எப்போவுமே ஒரு ட்ரெடிஷ்னலாக அதிமுகவுடைய கோட்டை, பிஜேபியை சேர்ந்து இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு இருக்குது. கடந்த தேர்தலுடைய முடிவுகளும் 2021 முடிவுகளும் அப்படி தான் இருக்குது. ஆனால் திமுக வந்து 24 ஒப்பிட்டு இல்லை மாறி இருக்குன்றாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்லைங்க, இந்த தேர்தலை பொறுத்தவரை ஒரு மும்முனை போட்டி, ஒரு பரவலான மும்முனை போட்டியை நம்ம பார்க்கிறோம். அந்த மும்முனை போட்டியில நான் வந்து இதயா சார் சொன்னதை மோரார்லஸ் நானும் பிரதிபலிக்கிறேன். எப்படின்னா அந்த மும்முனை போட்டிங்கிறது 2வது 3வது இடத்துக்குள்ளார கடுமையான போட்டி இருக்கிறது. 1வது இடத்துல இருக்கக்கூடிய அந்த கூட்டணி அதே இடத்துல தான் இருக்காங்க. டிஎம்கேக்கு ஒரு ஏரியால எல்லாம் இப்ப நீங்க நார்த்தோ வெஸ்டோ சவுத்தோ டெல்டாவோ எடுத்துக்கிட்டீங்கன்னா டிஎம்கே விசஸ் யாருன்னு தான் இருக்கே தவிர டிஎம்கே மாத்திட்டு அதிமுக விசஸ் தாவேக்கான்னு இன்னும் எந்த ஒரு ஜோன்லயுமே பரவலா போன மாதிரி நமக்கு தெரியலங்க. வாங்கக்கூடிய வாக்குகள் 2 பேருக்கும் தானே அப்ப அந்த இழப்பை ஏற்படுத்தும். அதை அப்படி பார்க்க முடியாதா? இல்லைங்க, தாவேக்கா வாங்கக்கூடிய வாக்குகள் 2 இடத்துலயும் தான் 2 கட்சியிலிருந்து வாக்குகளை பிரிக்க போகிறார்கள். அது மாற்று கருத்துல எந்த இடத்துலயும் தாவேக்காக்கு 20% கீழ் வாக்கள் செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அட் எனி காஸ்ட் இன் அண்ட் அரௌண்ட் 20 ஒரு 20%க்குள்ளார தாவேக்கா சார்பில் வாக்குகளை பெறுவார்கள் என்றுதான் தெரிகிறது. தாவேக்காவோட வாங்கக்கூடிய வாக்குகள் ஒரு சர்வேல நம்ம பார்த்த ஒரு சர்வேல என்ன சொல்றாங்கன்னா ஆல்மோஸ்ட் 40% அதாவது அந்த சர்வேல கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா, நீங்க இந்த முறை தாவேக்காக்கு வாக்களிக்கவில்லை என்றால் நீங்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறீர்கள்னு ஒரு கேள்வி கேட்கும்போது ஓவர் 40% வந்து நாங்க அதிமுக வாக்களிப்போம், தாவேக்கா இல்லை என்றால் நாங்க அதிமுக வாக்களிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. திமுக எதிர்ப்பு வாக்குகளா அவர் வாங்குறாருங்களா? திமுக அல்லது ஆன்டி இன்கம்பன்சி? அதுதான் இந்த கொஸ்டினை நம்ம அப்படியே இன்டர்பிரேட் பண்ணோம்னா நமக்கு வந்து 40% தாவேக்கா வாங்கக்கூடிய 40% வாக்குகள் அதிமுகவிலிருந்து செல்கிறது என்கிறதா நம்மளோட இன்டர்பிரேட் பண்ண முடியும்.